அப்பா வாட்டியா உங்க ஆயா மானின்னா ஆயா இப்போ ஹாயா. லூசு பயலே, நீ ஒரு இவன், அந்த மேனேஜர் ஒரு அவன். அவ்வளோ நேரமா வெயிட் பண்ணி அவன் அங்க இல்லவே இல்ல, நீ வரவே இல்ல. நீ அவனுக்காக வெயிட் பண்ணி நல்லா தானே இருக்க. நான் அவனுக்காக வெயிட் பண்ணி நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அவனுக்கு வந்தாதான் தெரியும் வாந்தியும் பேதியும். என்னடா ஒளர்ற பைத்தியம்? வளர்றேன் இரு, ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறேன். அப்பா முறைக்காத. ஆக்சுவலி நம்மளோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக தான் அங்கே போயிருந்தேன். 45 நிமிஷம் அந்த மேனேஜருக்காக வெயிட் பண்ணி அந்த நார பையன் வரவே இல்லை. எனக்கு பயங்கர பசி. திரும்பி பார்த்தா ஒரே ஒரு பஜ்ஜி கடை இருந்துச்சு. சரி ஆசையாக இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். சத்தியமா ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. லூசு பயலே, எதையாவது உளறிட்டுரு. நீ வரல, அதான் என் பிரச்சனை. நான் வரல, அது உனக்கு பிரச்சனை. வந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஏன் பிரச்சனை. நீ பாட்ட முடியல. பைத்தியம். சார் சொல்லுங்க சார். சார் நேற்று உங்களை பார்க்க வந்தேன் சார். அதான் சுமாரா டேய். சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். நான் பிடிச்சிடுறேன் சார். டேய் சுமாரா பணம். சொல்லுங்க சார். ஐயோ சார் 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 சாரி, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் சார். தயவுசெய்து ஃபோனை வச்சிருங்க சார். இல்லை அசிங்கமாக திட்டு. ஃபோனை வேடா. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் இந்த சோப் ஆட் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, அதை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி பண்ணலாம்லாம் இல்லை, உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும். இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்ல? ஓ, நீ கொடுக்குற 5000-10,000 செலிபிரிட்டியாக வருவாங்க. சரி, இந்த இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு இருக்குமே, அவ பேர் கூட கால் மீ ஸ்வீட்டியா? அவ இல்லடா, சைலிஸ் தமிழச்சி. அவளும் இல்லடா. அப்போ வேற யாரா இருக்கும்? அதான் அன்னைக்கு என் கூட செல்ஃபி எடுத்தாலே. ஓ தம்பி திருத்தம், நீங்கள் தான் அவங்களோட செல்ஃபி எடுத்தீங்க, அவங்க உங்களோட செல்ஃபி எடுக்கல. ஏதோ ஒன்று அவளை வச்சு ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு பேர் உனக்கு தெரியாது? அது பூர்ணிமா ரவி. நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா ராஜா? என்ன லவ்வா? லவ்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. சீன் இல்லை, கிளம்பு. டேய் சும்மா சீண்டி பார்க்கலாம் தான். தனியாக போய் சீண்டு யாரில் விளையாட. நான் சுற்றி வளைச்சி பேசல. அவளை வச்சு ஆட் பண்ணா நானும் படம் எடுக்கலாம், நீயும் உன் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்காமல் தப்பிக்கலாம். என்ன சொல்கிற? ஃபோன் போடு. இப்போ யாரு இவனா? ஐயோ இவன் சவகாசமே வேணாண்டா. அந்த பஜ்ஜி வாயினா எடுத்து பேசிதான் தொலைய லூசு. பேசுறதா? இவ்வளோ நேரம் நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேனே, அந்த சம்பவத்துக்கு மூல காரணமே வந்தான். டேய் பைத்தியம், அவன் கால் பண்றான்டா. அவன் கம்பெனில போய் நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வரும். நீ தானே சொன்ன மரியாதையா பேசி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிராண்ட். நீ ஒரு நாள் பஜ்ஜி சாப்பிட வைப்பாண்டி, அப்போ தெரியும் உனக்கு. ஹலோ ஹலோ சார், அனில் சாருங்களா? சார் பூர்ணிமா ரவியோட டேட்ஸ் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை சார், அவங்கள வச்சு ஒரு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆடா? மேடம் அந்த மூடில் இல்லை, கேட்டு சொல்கிறேன். சார் 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 நான் அப்புறம் கூப்பிட்றேன்யா. அப்படியா சார்? சரி சார், வைக்கிறேன் சார். ஓகே சார். வைடா வைடா. ஏதாவது ஆட் ப்ரமோஷனா? ஆட்லாம் இல்லை, அந்த ஆடுக்கு நீ போய் நடிக்கணுமா? என்றா சொல்ற? டேய் லூசு பயலே, இவ்ளோ பெரிய ஆப்பர்சூனிட்டி ஆட்ல நடிக்கிற. நீ பேச போறியா? ஏய் நான் தான் மேனேஜர், நான் தான் பில்டப் கொடுப்பேன், குடு. ஏய் சிபே, நீ ஒழுங்கா பேசல. நீங்க பேசி கிழிச்சிருவீங்களா? இந்தா அவன் தான் பண்றான், பேசு. குடு. நீ பேசு. இப்போ எப்படி பேசுறேன்னு பாரு. ஹலோ. ஹலோ ஹலோ. மாத்திரை. சாரிங்க, என்னோட மேனேஜருக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம். ஏதோ ஆட் ஷூட் நடிக்கணும்னு சொன்னீங்களாமே. ஆக்சுவலா
நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாங்க. ஓகே. இப்படி நல்லா பேசி பேசணும். கீச்சிட்டிங்க போங்க. மாத்திரை எங்கடி வச்சிருக்க? அடிங்க. அராத்தே சிப்பே. ஃப்ரைட் ரைஸு, மட்டன் ஃப்ரை. என்ன மச்சான் நான் கேட்குறப்ப கலக்கி வாங்கி தர, இப்போ என்னன்னா கலக்கலான ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிற? டேய் மீட்டிங்னா இப்படி தான்டா இருக்கணும். ஓ ஆமாம், இந்த பலூன்லாம் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தா இல்லை நீ செட் பண்ணியா வந்து? டேய் நாளைக்கு நியூ இயர்ரா. ஓ நியூ இயர் ஸ்பெஷல் டெக்கரேஷன். ஹாய். 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 ஹாய் ப்ரோ. ஹாய். ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இந்த ஹோட்டல் என்ன விலை இருக்கும்? ஆடு முடிச்ச உடனே ஹோட்டல் வாங்குறோம். சாரி, உங்களுக்கும் எனக்கும் நல்ல இன்ட்ரடக்ஷன் இல்லை. ஐயோ நான் தான் சாரி கேட்கணும். நானும் அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. ஐயோ இது எப்போ நடந்தது? Can I get the order, ma'am? எனக்கு ஒரு சிக்கன் லாலிபாப் அண்ட் ஒரு கெபாப். டயட். ஓ டயட்டாமா. ஃபார் யூ சார். எனக்கு ஒரு தோசைங்க. சார் தோசை இங்கே கிடைக்காது சார். பட்டி காட்டன்லாம் கூட்டின்னு வந்தா தோசை ஆர்டர் பண்ணுறான் பார். ஆமாம் இவர் லண்டன் ரிட்டர்னு. எனக்கு வயிறு கலக்குதுங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம பண்ண போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஆடு. சோப்பா? சோப்பா? எங்க சோப்புனா சாதா சோப் ஆடு இல்லைங்க, இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய சோப் ஆடு. இந்த சோப் ஆடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவிஷனில் வருவீங்க, யூடியூப்பில் வருவீங்க, ஃபேஸ்புக்கில் வருவீங்க, பிரபலம் ஆகிடுவீங்க. ஸோ நாளைக்கு சோஷியல் மீடியாவே உங்களை தான் திரும்பி பார்க்கும். ஓகேங்க. ஒன்று பண்ணலாமா? இங்கே ஒரு சின்ன ஆடிஷன் வச்சிடலாமா? இங்கேயா? ஆமாம். ஆடிஷனா? ஆமாம். இங்கேயா? ஆமாம். எங்க மேடம் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்னா எங்கே வேணாலும் என்ன சொன்னாலும் பண்ணுங்க. இந்த ஆடு மூலிமா எவ்வளோ பெரிய பட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? தெரியும் சொல்கிறோம். ஆமாங்க, நானும் அடுத்து ஒரு படம் எடுக்க போகிறேன். அதில் உங்களை தான் லீடாக போடலான்னு யோசிச்சிருக்கேன். என்னது லீடா? லீடா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இங்கே ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி என்ன பண்ணலாம்? இப்போ இதான் சோப்பு. இப்போ இந்த சோப்பு வச்சுட்டு என்ன டைலாக் தெரியுமா சொல்லணும்? மல்லிகா மல்லிகா சோப்பு எப்பவும் இதான் டாப்பு. சொல்லுங்க. மல்லிகா மல்லிகா சோப்பு எப்பவும் இதானே டாப்பு. என்னம்மா எக்ஸ்பிரஷன் கம்மியாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம்.
மல்லிகை மல்லிகை சோப்பு ம். எப்போ இதானே டாப். இல்ல ஃபுல் ஃபீலிங்கோட. ஓ மல்லிகை மல்லிகை சோப்பு எப்போ இதானே டாப். அதான் ஓகே டேக் ஓகே. மல்லிகை மல்லிகை சோப்பு எப்பவுமே தானே டாப்பு. சூப்பர் வேற மாடலேஷன். மல்லிகை மல்லிகை சோப்பு எப்பவுமே தானே டாப்பு. இதானே டாப். இந்த சோப்பை நீங்க வாங்குனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். டேய் மச்சான் நல்லா இருக்குடா பாறா டேய் இங்க பாறா டேய் காமெடியா இருக்கு. ஏன்னா இது மல்லிகை சோப். மல்லிகை சோப்பு. ஐயோ சூப்பருங்க கை கொடுங்க. பைத்தியமா இருப்பானோ. வேற லெவல் பண்றீங்க. செம்ம. கொடுத்த பில்டப் எல்லாம் வீணாக்கிட்டு. எப்படியோ சோப்புடா ஓகே ஆயிடுச்சு. ஏய் மச்சான் எங்கடா போனேன்? செம்மையா பண்ணாங்கடா. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கடா அவங்க. பா. அப்புறம் மச்சான் ஆடி உங்களுக்கு தான் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்க. வேற யாரும் மாற்ற கூடாது சரியா? இவங்க தான் பண்ணு ஓகேவா? வேறு குரூர்னு பாராம அவனெல்லாம் சேர்க்கவே கூடாது. சேர்த்தா ஆடை எடுத்து விட்டுருவோம் பார்த்துக்க. எப்படி அலையிறாம ஃப்ரைட் ரைஸே பார்த்துருக்க மாட்டான் போல இருக்கு. அதான் தோசை வாங்கலாம் கூட்டினு வந்தா அப்படி தான் அலைவான். ஷெட் கலைக்கு ஆர்டர் பண்ண நாய்க்கு பேச்ச பத்தியா? சரி ஓகே கிளம்பலாமா? ஓகே கிளம்பலாம். எனக்கு வயிறு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும். நீ ஆட்டோவில் போயிடுறேன். நான் ஓலால புக் பண்ணிக்கிறேன். ஏங்க கேப் போடுறீங்க? ரேபிடோ போடுங்க சீப்பு தான். கரெக்டா மச்சான், ரேபிடோ ரேட் கம்மி தான். போட்டுரு. எது? நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆமா ஒரு ஓலாவில் தான் ஒர்க் பண்றாரு, ட்ராப் பண்றோம். இல்ல உங்களோட இன்னைக்கு தான் பழக்கம், அதுக்குள்ள பைக்ல போறது சரியா இருக்காது. அதுவும் ஒரு பையன் கூட. போலாங்க. என்ன நடக்குதுங்க? டேய் மச்சான் தோசை வாங்கணும்னு பில்லு கட்டு வர சொல்லு. ஆராம் பாரு